கண்டிப்பாக குழந்தைங்க இருக்க எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரே பிரச்சனை இதுவாக தான் இருக்குங்க. அந்த குழந்தை நடந்துட்டாங்க, அந்த குழந்தை பேசிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்பேரிஷன் எல்லா பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் இருக்கும். சஷ்வன் குட்டிக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வேர்ட் தான் பேசுகிறான். இன்னுமே ஜாயின் பண்ணி பேச தெரியறதில்ல. பட் நம்ம அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். மற்ற பேபிஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் டிப்ரெஷன் ஆயிரும். குழந்தைங்க மேலே நமக்கே தெரியாமல் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னாலே இன்னும் 8 மாதத்தில் பல்லு முளைக்கலையா, 1 வயசில் நடக்கலையா, 3 வயசில் பேசலையா, அதே தான் கேள்வியாக இருக்கும். பட் நம்ம குழந்தைகளோட டெவலப்மெண்ட்க்கு என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணாலே போதுங்க. ரீசெண்டாக பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோம். மைக்கு, ஸ்பீக்கர் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரியே அதில் பேசிக்கிட்டே இருக்கங்காட்டி டக்குன்னு பேசி பழகுவாங்க. உங்கள் குழந்தைங்க லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாய் வாங்கி கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் புக்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தோம்.